வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டயர் 1க்கான ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சருக்கு எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அதில் வந்து ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரா ஸ்கோர் வருது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இந்த 2 லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு லிங்க் ஒர்க் ஆகலாம், நீங்கள் சர்ச் பண்ணியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு லிங்க் கொடுத்துருப்போம். ஓகே, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுலேயே வந்து பாஸ்வேர்டும் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை தான் பாஸ்வேர்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ஜென்ரேட்டட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹியர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கீ ஓப்பன் ஆயிரும். இதில் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக எத்தனை தப்பு அப்படிங்கிறத நீங்கள் மேனுவலாக கூட கால்குலேட் பண்ணா பண்ணலாம். ஓகே, இல்லை டைரக்டாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த லிங்கை காப்பி பண்ணுங்க. ஓகே, இந்த லிங்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் மொபைலில் பண்ணாலும் வரும். ஓகே, காப்பி பண்ணிட்டு நான் டெலகிராமில் வந்து 2வது ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் ரா ஸ்கோர் அப்படின்னு சொல்லி. இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கேட்டகரி நீங்கள் சும்மா எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்டர் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எங்களோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சும்மானாலும் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் இது க்ளோஸ் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் முடியாது. கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அடுத்து இந்த ஓப்பனில் இருக்கக்கூடிய பேஜில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து இதில் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் வந்து 103 கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு, 97 அட்டன் பண்ணலை. ஸோ அதில் கரெக்டானது 70, தப்பானது வந்து 33. அவர் அட்டன் பண்ணதில் கரெக்டானது 70, தப்பானது 33. ஸோ நெகட்டிவ் மார்க் போக அவரோட ரா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 61.75. இந்த மாதிரி உங்களுக்கு ரா ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு இப்போ அடுத்து வந்து ஃபிசிக்கல் இருக்குது. ஃபிசிக்கலுக்கு நீங்கள் வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வச்சு இன்னொரு வீடியோவும் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் 100க்கு மேலே வருது அப்படின்னாலும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஃபிசிக்கலுக்கு இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து வேகன்சி அதிகம் அப்படிங்கிறனால கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ இருந்து ஃபிசிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ இருந்தே டயர் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவீங்க. கண்டிப்பாக உங்களால் ஃபிசிக்கல்லையும் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே டயர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டயர் 1ல உங்களுக்கு கம்மியான மார்க் வந்திருந்தாலும் நீங்கள் டயர் 2ல கண்டிப்பாக உங்களோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா டைம் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ டயர் 2க்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. பட் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்து இந்த எக்ஸாமுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும். ஓகே, யாருமே இல்லை, யாருமே பார்க்கறதுக்கே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுல வந்து எந்த யூஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எக்ஸாமுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்களுமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் கொடுப்போம். அடுத்தடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜி, அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வந்தாலும் கொடுப்போம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.